ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஸ்டார் யூடியூப் சேனல். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம 3 காலேஜஸை பற்றி ரிவ்யூ பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து ஸ்கோப் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், வாட் ஆஃப்டர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தால் என்னெல்லாம் ஆகலாம், பிஃபோர் டேக்கிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பற்றி பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் சீட் இன்டேக்கன் எவ்வளோ ஃபில்ட் ஆகிருக்குது இந்த இயருக்கும் ப்ரீவியஸ் இயருக்கும்னு பார்க்கலாம். இந்த இயரை பார்த்தீங்கன்னா 2% இன்க்ரீஸ் ஆகிருக்குது ப்ரீவியஸ் இயரை விட. ஆனால் ஸோ சேட் ஒரு என்னென்னா மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள் கோர் பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த ஆவரேஜ் லெவல்லையே தான் இருக்குது. ஸோ இந்த வருஷம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தவங்களுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக. ஏன்னா நானும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் பனிமலையில் செகண்ட் இயர், இப்போ நான் 4th செம் போயின்ட்டுருக்கு. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தவங்க ஃபீல் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம ஐடிக்கும் போக முடியும், கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் இருக்கலாம், கோர் டிபார்ட்மெண்ட் இதுலேயும் நம்ம இருக்கலாம். நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்லேயும் நிறைய இருக்குது. அதனால் இந்த வீடியோவில் பார்த்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும்னு நான் நம்புகிறேன். வாட் ஆஃப்டர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு அப்புறம் மாஸ்டர்ஸில் என்னெல்லாம் பண்ணான்னா சேம் ஃபீல்ட் டிஃப்ரெண்ட் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். சேம் ஃபீல்டில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், டிஃப்ரெண்ட் ஃபீல்ட் லைக் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், டிசைனிங் இன்ஜினியரிங், மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் எடுக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா வித் தீசஸ் அண்ட் வித்தவுட் தீசஸ்ன்னு சொல்லுவாங்க. வித்தவுட் தீசஸ் பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் ஜாப் போகிற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு மாஸ்டர் டிகிரி நம்ம முடிக்கிற மாதிரி வரும். வித் தீசஸ் பார்த்தீங்கன்னா ஜாயின் பிஹெச்டி ஆஃப்டர் பிடெக் வித்தவுட் மாஸ்டர்ஸ், join internship during bachelor's, join lab during bachelor's to learn research, join lab as research analyst in industry. இது எல்லாமே பிடெக் முடிச்சுட்டு வித்தவுட் மாஸ்டர் டிகிரி நம்மளால் பண்ண முடியும். தீசஸில் வந்து உங்களுக்கு ஜாயின் பிஹெச்டி ஆஃப்டர் பிஇ, பிடெக் வித்தவுட் மாஸ்டர்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது வந்து ஐஐடி, என்ஐடிஸ் மாதிரி காலேஜஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கோர் சப்ஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இன்ஸ்டியூஷன் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி, மாஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம படிக்கிற காலேஜில் லேப் ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் நம்ம கோரில் வந்து ஷைன் ஆகிறதா இல்லையான்னு தெரிய வரும். இன்ஸ்டியூட் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி, என்ஐடி, பிட்ஸ் கேம்பஸ். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கேட் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸ்டேட் யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் அதர் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வரும். அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டான்ஸ். அண்ட் நீங்கள் வந்து அதர் கோர்சஸ் ஆர் அதர் பிரான்ச்சஸ் எடுத்திருந்தாலுமே இது நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். ஸ்டடீஸ் இன் அப்ராட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி லைக் யூஎஸ்ஏ, கனடா, ஜெர்மனி, யூரோப் மாதிரி கண்ட்ரிஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜிஆர்இ, டோஃபில், ஐஇஎல்டிஎஸ் அண்ட் ஜெர்மன் லாங்குவேஜ் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி வரும். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பிஇ, பிடெக் ஆர் மாஸ்டர்ஸ் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஐஎஸ்ன்ற எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் கிளாஸ் 1 ஆஃபீஸர். இந்த ப்ரெசன்டேஷனில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். மோஸ்ட்டாக இந்த போஸ்ட்டு கீழெல்லாம் அந்த எக்ஸாம் வரும். இதில் வந்து பிங்க் கலரில் இஸ்ரோ, பார்க், என்டிபிசின்னு மென்ஷன் பண்ணதுக்கு மட்டும் நீங்கள் கேட் ஸ்கோரை வச்சே போகலாம். இந்த எக்ஸாம் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. கம்ப்ளீட்டிங் பிஇ, பிடெக் நீங்கள் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் மாதிரியும் பண்ணலாம், ஆர் சேம் ஃபீல்ட்லேயும் போகலாம். ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியர், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், குவாலிட்டி செக் இன்ஜினியராக நீங்கள் ஜாப் பார்க்கலாம். ஆர் சிவில் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங், ஏர் கண்டக்டிங், எலிவேட்டர்ஸ் அண்ட் எக்ஸிலேட்டர் டிசைனிங் அண்ட் டெஸ்டிங் இன்ஜினியராக நீங்கள் பண்ணலாம். நீங்கள் சேம் ஃபீல்டான பவர் பிளான்ட்லேயும் பண்ணலாம். அதில் வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர், டிசைன் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் இன்ஜினியராக போஸ்ட் கிடைக்கும். பவர் ஜென்ரேஷன் ஆர் எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனின்ற மாதிரி தெர்மெக்ஸ், பிஹெச்எல், ஹெச்இசி, என்ஹெச்பிசி அந்த மாதிரி கம்பெனிலலாம் உங்களுக்கு ஜாப் வேகன்சி நிறையவே இருக்கும். மொபைல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி லைக் அசோக் லைலாண்ட், ஜென்ரல் மோட்டார்ஸ், மாருதி சுசுகி, டாட்டா, டொயோட்டா, ஹோண்டா, நிசான் அந்த மாதிரி கம்பெனியில் கூட உங்களுக்கு ஜாபில் ப்ளேஸ் ஆகக்கூடிய நிறைய சான்ஸ் இருக்குது. இதுக்கு என்னெல்லாம் பண்ணால் ப்ளேஸ் ஆகலான்னு வீடியோ லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். அண்ட் ஆயில் அண்ட் ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட், இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், ஷெல் அந்த மாதிரி கம்பெனியில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல், ஜிண்டாலால் ஸ்டீல் பவர் அண்ட் செயில் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் நீங்கள் இது பண்ணி போகலாம் ஜாபுக்கு. கீ ரோல்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர்னு பார்த்தீங்கன்னா டிசைன், ஆட்டோமேஷன், ஸ்ட்ரக்சரல், ஃப்ளூயிட், தெர்மல் இன்ஜினியர், சேஃப்டி இன்ஜினியர், குவாலிட்டி இன்ஜினியர், சிமுலேஷன், ப்ரொடக்ஷன், மெக்கானிக்கல் மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல், மெயின்டெனன்ஸ் சிஸ்டம், ப்ராசஸ் இன்ஜினியராக கூட உங்களுக்கு ஜாப் வேகன்சிஸ் இருக்கும். மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் ஸ்கில் தாங்க ரொம்ப முக்கியம். மெக்கானிக்கலில் ஸ்கில் இருந்தால் தான் ஷைனி ஆக முடியும். மெயின்லி டிசைனிங் ஸ்கில்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோகேட், கேட்டியா, சாலிட் ஒர்க்ஸ், பிளெண்டர் அண்ட் திங்கர் கேர்லி ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கணும் டிசைனிங்கை பற்றி. உங்களுக்கு கோடிங் ஸ்கில்லும் முக்கியம்தான். பைத்தான், மேத் லேப், சி, லேப் வியூ கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும்.
மேண்டேட்டரியாக பைத்தான் சி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த காலேஜில் சேர்றீங்களோ அந்த காலேஜே உங்களுக்கு கம்பல்சரி கோர்ஸில் கொடுத்துருவாங்க. மற்றது நீங்கள் தான் பார்த்துக்கணும். மெக்கானிக்கல்லி அனாலிசிஸ் சிமுலேஷன் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது, எஃப்இஎம். இதுக்கு வந்து சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். மேண்டேட்டரியாக அது பண்ணி தான் ஆகணும். சிமுலேஷன் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா சிஎஃப்டி கம்ப்யூட்டர் ஃப்ளூயிட் டைனமிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சாஃப்ட்வேர் வரும். சாஃப்ட் ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில், டீம் ஒர்க், ஃபிளெக்சிபிலிட்டி அட் எனி என்விரான்மெண்ட். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹார்ட் ஸ்கில் முக்கியம். வெல்டிங், மில்லிங், கட்டிங், லேத் மிஷின்ஸ் மோஸ்ட்டாக உங்களுக்கு காலேஜ்லேயே லேப்ஸில் இது ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுக்காக மற்றவங்க சொல்கிறாங்க மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் ஷாப் போய் தான் கற்றுக்கணுன்ற ஒரு அவசியமும் இல்லை. அண்ட் சர்டிஃபிகேஷன் கோர்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். சர்டிஃபிகேஷன் கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிசைன் அனாலிசிஸ், கோடிங் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ஸ்கில்ஸ், லேத் மிஷின், சிஎன்ஜி மிஷின்ற மாதிரி கோர்சஸ்லாம் உண்டு. ஆஸ் அ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்சஸ் அண்ட் முன்னாடி சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்கில்லெல்லாம் நீங்கள் கற்று வச்சுருந்தாலே போதும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்களை விட நம்ம நிறைய சேலரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நான் காலேஜ் சேரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கோர்ஸ் கிடைக்காத இருக்கும். அவங்க மெக்கானிக்கலுக்கு வருவாங்க. இல்லையா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க முடியாதவங்க மெக்கானிக்கல் வருவாங்க. அவங்களாம் புலம்புறது என்னென்னா ஐடிக்கு போக முடியாது, மெக்கானிக்கல் வந்து அப்படிலாம் இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகலாம். நம்ம மெக்கானிக்கல் வந்தோன்னா அதுக்கேற்ற ஸ்கில்ஸ் நம்ம டெவலப் பண்ணிக்கணும்னா ஓகே. அதே மாதிரி மெக்கானிக்கல் பசங்க ஐடியை விடவும் சேலரி நிறைய வாங்குறவங்களாம் இருக்கிறாங்க. சிஎஸ்ஸை விட நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் என்னென்னா நம்மளுக்கு பர்மனெண்ட் ஜாபாக இருக்கும். ஜாப் போகணுன்ற பயமே இருக்காது. நம்ம சேலரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அவங்கள விட நம்ம நிறையவே வாங்கலாம் நம்மளுக்கு ஸ்கில்ஸ் இருந்தால். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். மெக்கானிக்கல் எடுத்திருந்தால் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், ஐ மீன் மெக்கானிக்கல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இப்போ இருப்பாங்க அவங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி ஃப்யூச்சரில் எடுக்க போகிறவங்களுக்கும் சொல்கிறேன். ஏன்னா எனக்கும் இந்த கிளாரிட்டிலாம் இல்லை. வீடியோ பண்ணும்போது தான் எனக்கே தெரியும் இவ்வளோ இருக்குதா மெக்கானிக்கலில் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலாம், என்ன கோர்ஸ் ரிலேட்டடாக பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன்.